ஹாய் தேர்ஸ்டே மார்னிங் நேற்று வந்து விஜிபி போயிட்டு வந்த டயர்டில் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவுமே செய்யலை. சரி வீட்டுக்கு பக்கத்தில் வந்து குட்டியாக வந்து வீட்டிலே இட்லி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி நம்மளை நம்பி தானே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்மளே வாங்கலைன்னா இப்படி தான் இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். 4 இட்லி தான் சிம்பிளாக வாங்கியிருந்தோம். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த கார சட்னி வேறு லெவலில் இருந்துச்சு. மத்தியானமாக நான் பத்வி குட்டிக்கு சாப்பாடு வைக்கலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருந்தேன். வந்து பார்த்தா என்னைக்கோ இல்லாத திருநாளாக என் தம்பி வந்திருந்தான் கிச்சனுக்கு. என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால் பிஸ்கெட் மில்க் ஷேக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தான். நான் சம்மர் சீரீஸில் வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அதையே அப்படியே ரீக்ரியேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தான். பார்த்தா வந்து பால் வந்து காலையிலே வந்து கெட்டு போச்சு. அது தெரியாமல் அதை எடுத்து வச்சிருந்தாடே இந்த பால் கெட்டுடுச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பியும் போய் ஃப்ரெஷ்ஷாக பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதை தான் போட்டு குடிச்சிட்டு இருந்தான். இந்த சாக்லேட் பிஸ்கெட் வந்து எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து 5 ரூபீஸ்ன்னு விற்கிது போல். மோஸ்ட்லி கடையில் விற்கிறது இல்லை, எங்கேருந்தும் வாங்கிட்டு வந்திருக்கா. உங்களுக்கும் பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ஹார்ட் டைப் பண்ணுங்க. அன்றைக்கி டேவே ரொம்ப லேசியாக போச்சு. லஞ்சுக்கும் எதுவும் குக் பண்ணல, வெளியில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு.